வணக்கம். ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சக்ராஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகுறதுனால எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்க யாரோடையும் வந்து மிங்கிள் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். சக்ராஸ் வந்து ரொம்ப லெவல் வந்து ஆக்டிவேட் ஆனால் 2 விஷயம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும், அப்புறம் கிரவுண்டிங் பண்ணணும். மெயினாக கிரவுண்டிங் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய எனர்ஜி, மைண்ட், பாடி எல்லாமே வந்து ரொம்ப லெவல் வந்து ஓட்டம் இருக்கும். அது சரிங்களா? அந்த எனர்ஜி வந்து ரொம்ப லெவல் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, அந்த சக்ராஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர் திங்கிங் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் திடீர்னு பயம் வரும், அப்புறம் கோபம் வரும், நிறையா வந்து இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த கிரவுண்டிங் நீங்கள் பண்ணணும். கிரவுண்டிங் பண்ணினா தான் அது வந்து நார்மல் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பர்சன் மாதிரியே வந்து நீங்கள் வந்து இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளை நீங்கள் வந்து தியானம் பண்ணும் போதுனாலும் சரி, மந்த்ரா சாதனாஸ் பண்ணும் போதுனாலும் சரி, நம்மளை வந்து உடலையும் நம்மளுடைய ஆத்மா, அதாவது மைண்ட், பாடி, சோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ உடலுக்கு வந்து நிறைய நீங்கள் யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா உடற்கட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் குளிச்சுட்டு அதை பண்ணுறாப்புல இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை நெட்டில் நீங்கள் வந்து தேடினாலே வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1000 இல்லை 10,000 டைம்ஸோ அதை வந்து உச்சாடனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட்டுப்பட சொல்லுவாங்க. காலையில் அதாவது குளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் டே வந்து உங்களுக்கு வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உடலுக்காண்டி. பட் நம்ம மனம் இதுக்கு பண்ணும்போது நீங்கள் மெடிடேட்டில் உட்காரும் போது எப்போவும் வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு விதமான ஒரு லைட் வச்சுட்டு அந்த லைட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறாப்புல அந்த லைட் வந்து உங்களை பாதுகாக்கிற மாதிரியே வந்து நீங்கள் ஒரு இமேஜினேஷன், விஸ்வலைசேஷன்ஸ் வந்து பண்ணணும். நம்ம இதில் ரெட்டை சுடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வலைசேஷன் வந்து ரொம்ப லெவல் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அதை பண்ணிவிட்டு எப்போவும் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ட்குள்ளேயே நீங்கள் இருக்கிறாப்புல நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆரா எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் ஆயிரும். ஸோ அதை தான் பண்ணணும். இது வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் மெத்தடு. சரிங்களா? அடுத்தது கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னென்னா, எப்போதும் வந்து வெறும் காலில் வந்து நம்ம தரையில் வந்து பூமியில் படுறாப்புல நம்ம கால் பாதத்தை வந்து நீங்கள் வந்து வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா மூச்சை வந்து நல்லா மெல்லமாக ஸ்லோவாக வந்து இழுத்து விட்டுட்டு, நான் வந்து இங்கே தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சக்ராஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து உள்தன்மையில் வந்து நம்ம இந்த பூமியில் இருக்கிற மாதிரியே வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ நம்ம வேறு ஒரு இதிலே வந்து நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வந்து வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கிரவுண்டிங் பண்ணும்போது உங்கள் பாதத்தை வந்து பூமியில் வச்சுட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ மூச்சை வந்து உள்ளே இழுத்து விடும் போது நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிஞ்சுக்கணும். இது ஒரு மெத்தடு. அப்புறம் அந்த மண் தரை, புல் தரை, மணல் இதெல்லாம் வந்து நீங்கள் வெறும் காலோட, அதாவது செருப்போடாமல் நீங்கள் வந்து வாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னோடய அதிகப்படியான எனர்ஜிஸ் ஃபுல்லுமே என் பூமி தாய்க்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆன எனர்ஜிஸ் எல்லாம் புவிக்குள்ளே வந்து போயிடும். சிலவங்க அதனால தான் அந்த மரத்தெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு அந்த ரூட்டு மாதிரி நம்ம வந்து அந்த மரத்துக்கிட்ட இருந்து அதை பேசி அதான் இயற்கையோடு வந்து மிங்கிள் ஆகிறதா உங்களுக்கு. அப்புறம் வந்து உப்பு தண்ணியில் வந்து குளிக்க சொல்லுவாங்க. ஒரு கைப்பிடி வந்து உப்பு போட்டு நம்ம பண்ணும்போது நம்மளுடைய தேவையில்லாத எனர்ஜிஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக தான் தெரியும். சரிங்களா? இதில் வந்து இவ்வளோ இது இருக்கா அப்படின்னா, ஆனால் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த சின்ன விஷயந்தான் இது தெரியாமல் நம்ம வந்து பல கஷ்டத்தை வந்து நம்ம வந்து பட்டுக்கிட்டு இருப்போம். இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து வெறும் கால் தரையில் வந்து நீங்கள் வந்து புல் தரை அந்த மாதிரி இதில் வந்து நடக்கணும். இல்லை வெறும் காலோடு வந்து நடக்கணும். இல்லை அந்த உங்கள் காலை வந்து பூமியில் படுற மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து மூச்சை வந்து இழுத்து அந்த மெடிடேட் ஸ்டேட்டுக்கு போய்ட்டு நான் என்னோடய
பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இந்த எக்ஸஸ் எனர்ஜியெல்லாம் பூமி தாய்க்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரவுண்டு தெரிஞ்சிடும். அதாவது அந்த காம்னஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது வந்துட்டுனாலே வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து கிரவுண்டிங்க்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொருத்தங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக நானுமே வந்து இதை நினச்சிருக்கேன் நிறைய வாட்டி. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு நினச்ச மாதிரி, அதாவது கோர் வேல்யூஸ் தான் நம்ம வந்து சேமாக இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம். பட் நம்மளுக்குள்ள ஒரு பெண்மை இருக்குன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஆண் தன்மையில் வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சது வந்து நம்ம ட்வின் ஃப்ளேமை சந்தித்ததுக்கப்புறம் அவங்களோட இதை கேட்கும் போது நம்மளே மாதிரி நம்ம என்னெல்லாம் ட்ரீமில் நினச்சோமோ அவங்க அதை வந்து வாழ்ந்த மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ எனக்கு இவங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் நிறைய அப்படி வந்தது. சரிங்களா? ஸோ நானும் வந்து யோசித்திருக்கேன், எப்படி இப்படி வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நம்ம ஆணாக இருந்தால் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை என்னோடய ட்ரீம்ஸ் இப்படிலாம் இருக்குது, அப்போ அந்த ட்ரீம்ஸை வந்து நம்மளோட ட்வின் வந்து வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பார்க்க வந்து ரொம்ப ஒரு மிராக்கிளாக வந்து இருந்தது. அப்போது நான் இதை பற்றி வந்து இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து புரியலை, எப்படி வந்து இது நடக்குமா இப்படி, இல்லை நம்மளே எதுவும் நினச்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாரும் இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. பட் இவங்க கேட்டோன்னே தான் எனக்கு வந்து ஆஹா அப்போ இருக்கு போல். அதாவது எப்போதுமே சில கொஞ்சம் அரிதான சில இதை பார்க்கும்போது ஓகே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆனோன்னு தான் இந்த டாபிக் வந்து நான் எடுத்தேன். ஆமாம், உண்மை தான். ஏன் அப்படின்னா மிரர் ப்ளஸ் சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறத வந்து நம்மளுடைய டிஎம் வந்து வாழ்ந்துருப்பாங்க. சரிங்களா? வாழ்ந்துக்கிட்டும் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா நம்மளுக்குள்ளே வந்து எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கோபமாக வேற வரும். கோபம் சொல்லலாம், கொஞ்சம் பொறாமையும் வரும். நம்ம வந்து எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சா நம்மளுக்கு கிடைக்காம இங்கே வந்து வேறு இதுக்கு வந்து கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாரி அப்போது எனக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருக்கேன். அப்புறம் போக போக வந்து அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளோட சோல், அதாவது எப்போதுமே ஒரு டிஎஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே தான் வந்து அவங்கள முதல்ல அலைன் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது சின்னதில் வந்து உங்களுக்கு வந்து இது அவேக்னிங் ஆகாத காலகட்டத்தில் நம்ம வந்து எர்த்துதிலே நம்ம வாழும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக ப்ராசஸ் வந்து ஓடிட்டுருக்கும். நம்ம உள்ளே வந்து நம்ம ட்ரீம்ஸ் வந்து வச்சுட்டே இருந்திருப்போம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து மிரரிங் தானே நம்ம பண்ணுறதுனால நம்மளோட டிஎம்முக்கு வந்து போகும். ஏன்னா டிஎம் வந்து அவுட்டில் வந்து ரொம்ப லெவல் வந்து காட்டுறதுனால அவங்க அவுட் ரியாலிட்டியை தான் அவங்க வந்து ரொம்ப லெவல் பண்ணுறதுனால நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மிரர் பண்ணி அவங்களுக்கு வந்து போயிருக்கும். ஸோ போனவொன்னே என்னென்னா நம்மளுடைய கனவுகளை, நம்மளோட ஆசைகள், நம்ம எப்படிலாம் வந்து ரியாலிட்டியில் வந்து நம்ம வந்து இன்னர் ரியாலிட்டியில் நம்ம வந்து நினச்சிருப்போம்ல, அது வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் அவங்களுக்கு வந்து அது வந்து காட்டும். ஸோ அப்போது நம்ம தியானத்தில் நம்ம நினச்சிருப்போம் நம்ம இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு வந்து இவங்களை பார்க்கும்போது இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பழகும் போது தெரியும், நம்மளுக்கே புரியும். நம்ம இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து நினச்சிருக்கணும்ல, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இவங்க வாழ்ந்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும். அதான் நம்ம தான் வந்து இன்னர் ஒர்க்கு, மோஸ்ட்லி வந்து டிவைன் ஃபெமினின் தான் வந்து இன்னர் ஒர்க்கு, அவேக்னிங்கு, அப்புறம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். அதுமாதிரி ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாமே வந்து ஃபெமினின் தான் வந்து படுவாங்க ரொம்ப
ரொம்ப. ஏன் அப்படின்னா அது அது வந்து பெண்மைக்கான ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு அப்படி தான் அது, சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து உள்தன்மையில் வந்து நம்ம பார்க்கும்போது டிஎம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3D லைஃப்பில் வந்து வெளிப்படையான அந்த வாழ்க்கை அனுபவத்தை வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் நம்ம போக போக நம்ம 2 பேருமே வந்து இதை பற்றி வந்து நிறையா தெரிஞ்சுக்கும் போது, அதாவது இந்த ஜேர்னியை பற்றி வந்து நிறையா தெரிஞ்சிருக்கும் போது, இந்த சோலோட பிளான் எல்லாம் வந்து புரியப்படும் போது இந்த வந்து இதெல்லாம் வந்து போயிடும், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம இப்படி தான் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்றுப்போம். இப்போ அந்த ஈகோ மைண்டில் தான் நம்ம வந்து நினச்சிருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு மிஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மிஷன் வந்து என்ன நடக்கும்னா, அந்த 3D ஆசைகள் வந்து டிஎம்க்கு வந்து அனுப்பி வச்சு அவங்க வந்து அதை வந்து முடித்ததுனால, இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம ஒரு டிசையர்ஸ் வந்து வச்சுருப்போம். அந்த டிசையர்ஸ் வந்து ஆனால் நம்மளுக்கு வந்து உள்தன்மையில் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சோல் கான்ட்ராக்டில் வந்து இருந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உள்தன்மையில் வந்து நம்ம வந்து நடந்திருப்போம். ஸோ அந்த டிசையர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா நீங்கள் வந்து பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு போக முடியாது, சரிங்களா? ஸோ அந்த டிசையர்ஸை அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிரர் பண்ணி உங்களுடைய டிஎம்க்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க அதை வாழ்ந்து முடிச்சோன்னே நீங்கள் வந்து ஒரு அலைனாகும் போது 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரும்போது என்ன ஆயிரும்னா அந்த டிசையர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி உணர்வு வந்து எடுக்கும். ஸோ நம்ம ஓகே அப்போ நடக்குது, இது நடந்திருக்கு, அப்போ அதாவது அவங்களும் நம்மளும் வந்து ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஹோல்னஸ் வந்து பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது ஒரு முழு திருப்தியை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருவோம். ஸோ முழு திருப்தி அடையும் போது அந்த டிசையர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு சமமாக போயிடுது. அதனால அது வந்து அது வந்து அந்த டிசையர்ஸே வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேறின மாதிரி அர்த்தம், சரிங்களா? ஸோ அது வந்து முடிஞ்சிடும். அடுத்து அதனால தான் இது வந்து இப்படியே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது எப்படி சொல்கிறோன்னா நம்ம தெரியாமல் இருக்கிற காலகட்டத்திலிருந்து இது வந்து இப்படி தான் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து அவேக்னிங் ஆகாமல் இருக்கும். அவேக்னிங் ஆகி நம்ம வந்து பார்க்கும்போது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து புரிபடுது. ஸோ புரிபடும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோல்னஸ் வரும்போது நம்மளை டக்குன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா மிஷன் ஒர்க்குக்கு வந்து அழைச்சிட்டு போயிடும், சரிங்களா? ஸோ அந்த ஹையர் பர்பஸ்க்கு வந்து போயிடலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன ஆசைகளை வந்து நீங்களே வந்து இன்னும் நிறைவேற்றணும்னா இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டியது வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு மிஷன்ஸ் இதுக்காண்டி ஒரு ஹையர் பர்பஸ்க்காண்டி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இதை வந்து இப்படி டேலி பண்ணி வந்து இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ நம்மளே வாழவே முடியாதா அப்படின்னு நினைக்கலாம். கிடையாது. இது வந்து எப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து உள்ளே வந்து இந்த ஜேர்னிக்கு வந்து உள்ளே வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அலைன் ஆகி நீங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நீங்கள் வந்து வாழலாம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் ஆயிடுவீங்க நீங்கள், சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜேர்னியினோட சோலோடைய இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து சோல் மூமெண்ட் வந்து எப்படி நடக்குது, எப்படி சோல் கான்ட்ராக்ட் வந்து நடக்குது அப்படிங்கிறது அந்த ஆத்மா பற்றி வந்து உங்களுக்குள்ளேயே அதாவது உங்களுக்கு நடக்கிற விஷயத்தை வச்சே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா இதோட யூனிவர்ஸ் வந்து இந்த எப்படி நம்மளை வந்து மூவ் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? நல்ல கொஸ்டின்ஸு. ஆக்சுவலாக நானே பல தடவை நினச்சிருக்கேன் இதை. பட்டு இதை எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்க கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ.